ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் பிரபாகரன் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக். நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட டேலியில் இருக்கிற லெட்ஜர் பேலன்ஸ் அமௌண்ட்டும் நம்மக்கிட்ட லைவில் இருக்கிற லெட்ஜர் பேலன்ஸ் அமௌண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்ஸு. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, டு என்ஷூர் அக்யூரசி ஆஃப் அக்கௌண்ட்ஸு. நம்மளோட டேலி அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு டு டிடெக்ட் எரர்ஸ் ஆர் ராங் போஸ்டிங். நம்ம ஏதாவது என்ட்ரிஸை தப்பாக வச்சுருக்கோமா அல்லது வைக்கலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு டு கன்ஃபார்ம் ஆக்சுவல் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ். நம்மக்கிட்ட டேலியில் இருக்கிற கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸும் நம்மக்கிட்ட லைவில் இருக்கிற கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு டு ப்ரிப்பேர் கரெக்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். நம்மளோட இயர் அண்ட் ஐடி ஃபைலுக்காக கொடுக்குற அக்கௌண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட டேலியில் பேங்க் பேலன்ஸ் வந்து 1,00,000 ரூபா அப்படின்றது வந்து காட்டும். ஆனால் நம்மளுடைய ஆக்சுவல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து 98,000 அப்படின்றது வியூ ஆகும். ஸோ இது ஏன் அப்படி காட்டும் அப்படின்னா, நம்ம ஒரு பார்ட்டிக்கு வந்து 10,000க்கு சேல்ஸ் பண்ணியிருப்போம். அந்த பார்ட்டி நமக்கு அதுக்காக 10,000க்கு செக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம டேலியில் ரெசிப்ட் என்ட்ரியில் செக்குன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து வச்சுருப்போம். ஸோ லைவ்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த 10,000 நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்னும் கிரெடிட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அதுதான் டேலியில் வந்து 1,00,000ன்னு காட்டும். நம்மக்கிட்ட ஆக்சுவல் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து அது காட்டாது. ஸோ இந்த மாதிரி டேலியில் இருக்கிற அமௌண்ட்டுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆக்சுவல் அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணுறதுக்கு பேர் தான் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்ஸு. ஸோ எப்படி டேலியில் செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் டேலிக்குள்ளே போயிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி இன்னைக்கு கேட்டில் வந்து நான் 2 என்ட்ரிஸ் வச்சுருக்கேன். நான் அம்மன் ப்ரூம்ஸ் அப்படின்றவங்களுக்கு 1,00,000க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு அதுக்காக ரெசிப்டில் வந்து 60,000 வந்து செக்காக கொடுத்துருக்காங்க. நான் அதை மென்ஷன் பண்ணி செக் நம்பரு எந்த பேங்க்கில் வந்திருக்கு அப்படின்றத நான் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா, கீழே டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், கீழே அனலைசஸ் அண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், டேட்டா அனலைசஸ், வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ், சேல்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம 1,00,000க்கு அம்மன் ரூம்ஸுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்போம். இவ்வளோ நம்ம கரண்ட் அசட்ஸில் போனோம் அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட்ஸில் 60,000 இருக்கும். ஆனால் நம்மகிட்ட லைவில் நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் 60,000 காட்டாது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இதை வந்து அமௌண்ட் உள்ளே வந்துருச்சு இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வெரிஃபை கொடுத்துட்டு, ஆன்கோல்டு அப்படின்றது வெரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது நம்மக்கிட்ட பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஆன்கோல்டு அப்படின்றத கொடுத்து நம்ம அந்த என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை கொடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னல் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது நம்ம கஸ்டமர்கிட்டருந்து இருக்கிற பெண்டிங், அதாவது அவங்க அக்கௌண்ட்ஸில் பணம் இல்லாமல் இருக்கும், இல்லாட்டி அவங்க பேங்க்கில் செக்கு பவுன்ஸாக இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம எக்ஸ்டர்னல் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். இன்டர்னல் அப்சர்வேஷன் அப்படின்றது நம்ம சைடு இருக்கிற பெண்டிங், அதாவது நம்ம வந்து அந்த செக்கை இன்னும் போஸ்ட் பண்ணாமல் இருக்கும், அதனால் அந்த அமௌண்ட் நமக்கு இன்னும் கிரெடிட் ஆகாமல் வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வெரிஃபைனா என்ன அப்படின்னா, அந்த அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வெரிஃபை அப்படின்றத கொடுத்து அமௌண்ட் ரிசீவ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து வெரிஃபைடு அமௌண்ட் ரிசீவ்டு அப்படின்றது வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம அமௌண்ட்ஸை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேலி பேசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம விவி இன்ஃபோடெக் சேனலில் 99 ரூபீஸ்க்கு டேலி பேசிக்ஸ் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா, கூகுள் ஆர் க்ரோம் போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்ற சர்ச் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் 99 ரூபீஸ். ஸோ ஆட் டு கார்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து செக் அவுட் கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இதோட எண்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம விவி இன்ஃபோடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.